இந்த மிளகாய் செடி களைச்செடிகளோட ஒன்றா வளர்ந்துருந்தது. அதை பிடுங்கி போட எனக்கு மனசு வரல. அதனால் இதை நட்டு வச்சுட்டேங்க. இப்போ நம்ம விதை போட்டு எடுத்து வைக்கிறதுக்கும் தானாக வந்த செடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இதை நட்டு வச்சுட்டேன். இது நல்லா உயிர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், இதுக்கு நான் நீம் ஆயில் கரைசல் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேங்க. நட்டு 2 வாரம் ஆச்சுங்க. இப்போ இந்த ஒரு வாட்டர் கேன்லேயே 2 செடி நட்டுருக்குங்க. நிறைய மிளகாய் செடிகள் வளர்ந்துருந்தது. நான் ஒரு கேனில் 2 செடியும் மற்றொரு கேனில் 1 செடியும் நட்டிருந்தேன். இப்போ இலைகளுக்கு மேலேயும் கீழேயும் இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே நான் கொடுத்துட்டேன். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு நாற்றெடுத்து நட்டதுங்க. இது வளரவே இல்லை. இப்போது இந்த மிளகாய் செடியில் சைடில் வர இந்த பிரான்ச்சஸ், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். போட்ட மண் பாருங்கள் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணும்போது செடி நல்லா ஹைட்டாக வளரும். அப்போ தான் அதுக்கு இடம் இருக்கும். நம்ம மேலும் மேலும் உரங்கள் கொடுக்கறதுக்கும் அப்புறம் அந்த களைச்செடிகளை எடுக்கிறதுக்கும் அந்த கை விட்டு நல்ல வசதியாக வேலை செய்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க. இப்படி இந்த சைடு வர்றதெல்லாம் உடனே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். செடி வளர வளர இன்னும் சத்துக்களெல்லாம் வீணாக போயிட்டுருக்குங்க. கட் பண்ண இலைகளெல்லாம் எடுத்துடலாம். ரெண்டு செடி வச்சோம் இல்லையா, அந்த செடிங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் இருக்கிற இலைகளெல்லாம், சைடில் இருக்கிற கீழே இருக்கிற இலைகளெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த செடியும் நல்லா வளர்ந்து நிற்குது. காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீம் ஆயில் கரைசலுங்க. வெறும் அந்த கருப்பெரும்பாக இருக்குது. நம்ம இதை கொடுத்துடலாம். அப்புறம் மழை பெஞ்சு தொடர்ந்து 4 நாள் மழை பெஞ்சிட்டு அந்த மாதிரி மழை பெஞ்சு திடீர்னு வெயில் அடித்தா நோய் வரும். அதனால் நமக்கு நீம் ஆயில் கரைசல் கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் இல்லை. பூக்கள் இருக்கும்போது கொடுத்தா பூக்கள் உதிர்ந்துடும். அதனால் இப்போ நான் பூக்கள் இல்லை, கொடுத்துட்றேன். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகா அறுவடை பற்றி பார்த்துடலாங்க. 3 செடி வச்சேங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் நிறைய காய் பிடிச்சிருக்கு, அதை எடுத்துடலாம். இன்னொரு செடி பார்த்திங்கன்னா நிறைய பூ பிடிச்சிருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா இது வேறு வெரைட்டி. இந்த ரெண்டுமே நம்ம வீட்டில் விதை கீழே விழுந்து அதுலேருந்து எடுத்து வச்சது. அறுவடை தருமான்னு பார்த்தோம். நல்லாவே பச்சை மிளகா வந்திருக்கு. இது நம்ம விதை போட்டது இந்த செடி. இது இப்போ ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்குங்க. இப்போ தான் இதில் பூ பிடிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு செடியில் அறுவடை எடுத்துடலாம். எவ்வளோ மிளகாய் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
இன்றைக்கி சட்னிக்கு கிடச்சிருச்சுங்க பச்சை மிளகா. இப்போ இதுலேயும் ஒரு 10-15 மிளகாய்க்கு இருக்குது. ஒரே நாள் அறுவடை எடுத்துகிட்டு அது வேஸ்ட் ஆயிரும். நமக்கு தேவையானப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எப்படியுமே நம்ம தினமும் டெய்லி யூஸ் பண்ணுவோம் பச்சை மிளகா. அப்போ வேணுங்கிறப்போ நம்ம வந்து இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் இருக்குது. மிளகாயெல்லாம் ஒன்றா அறுவடை பண்ணணும்னு தேவையில்லை. நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த செடியில் முடியும் போது இந்த செடியில் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஒரு செடியில் முடியும் போது இன்னொரு செடியில் ஸ்டார்ட் ஆயிருதா. பாருங்கள், இங்கே இப்போ இஞ்சி விட்டுட்டு இருக்குது. பாருங்கள், இங்கெல்லாம் விட்டுட்டு இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன வெரைட்டின்னு தெரியல எனக்கு. இது மிளகா வந்த பின்னாடி தான் தெரியும். பார்த்துடலாம். அதுவும் பெருசாகட்டும். மிளகாய் செடி முதல் அறுவடை பார்த்தோம். அந்த முதல் அறுவடை எடுத்துலையே அந்த செடி தான் நிறைய மிளகாய் விட்டுருக்கு. பாருங்கள், மிளகாய் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. எடுக்கல. அடுத்த செடி பாருங்கள், இதில் பூக்களாக இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூக்களாக இருந்துச்சு. இப்போ அது மாதிரி காயாக மாறிடுச்சு. பூக்களாலாம் இப்போ காயாக மாறிட்டுருக்கு. நிறைய பூக்கள் வந்து இந்த எறும்பு வந்து சாப்பிட்டு அதெல்லாம் விழுந்துருச்சுங்க. இதில் கம்மியாக தான் மிளகாய் வந்துருக்குது. எறும்பு வந்து நிறைய ஏறிடுச்சு, இந்த கருப்பு எறும்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த செடி, இது வந்து நம்ம விதை போட்டது. விதைனா வெளியிலேருந்து வாங்கி விதை போட்டது. என்ன மிளகானே தெரியல. செடி வளர மாட்டேங்குது, ஆனால் பூக்கள் நிறைய விடுது, மொட்டுக்கள். காய் ஒன்றும் கூட வரல. இதுலேயும் கீழே இருக்கிற இந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிடுறாங்க. பூ இருக்குது, ஆனால் காய் வர மாட்டேங்குது. பூவோட கட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா மிளகாயே வரல. நிறைய கருப்பெரும்பு தான் இருக்குது. மிளகாய் செடி அப்படின்னாலே கருப்பெரும்பு. ஒரு நல்ல கருப்பெரும்பு தான். இதோ மண் காயாமல் இருக்கிறதுக்காக இங்கே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி கழிவுகளை வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேங்க. பாருங்கள், இது மூடாக்குன்னு சொல்லுவோம். இப்படி போட்டுட்டா மண் காயாமல் இருக்குங்க. இப்படியே ஈரப்பதமாக இருக்கும். இல்லை, மண் நல்ல ஈரமாக இருக்குது. செடி வந்து காயாது. வேர்கள் வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டு வைக்கிறோம். இதில் வந்து அப்படியே காஞ்சி இதுவும் உரமாக மாறிடுங்க. வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பெருசாக நான் வந்து இந்த மிளகாயை பறிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பழுக்க வச்சுட்டேங்க. நான் இதையும் எடுத்துடலாம். காய வச்சா இது வரமிளகாயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடியில் வந்து அதிகமாக மிளகாய் பிடிக்கலைங்க. அந்த முதல் செடியில் நல்லா கொத்தாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பாட்டில் 2 செடி வச்சுருந்தோம். இதில் அந்தளவுக்கு காய் பிடிக்கல. காரணம் வந்து பூவெல்லாம் உழுந்துருச்சு இந்த பூச்சினால், இந்த எறும்புனால. இப்போ 3வது ஒரு செடி இருந்துச்சுங்க. பாருங்கள், அங்கே இருக்குது. அதோ இந்த செடி வந்து எடுத்துடலான்னு எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதில் வந்து பூ பூத்துட்டே இருக்குது, ஆனால் காய் வரலைங்க. இதை எடுத்துட போகிறேன். இந்த செடி வேஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம விதை போடும் போதே தண்ணியில் போட்டு செக் பண்ணிட்டு தான் போட்டோம். அப்போ அந்த விதை மிதந்துட்டு வந்துச்சு. அப்போ தரமில்லாத விதை, அதை நம்ம போட்டிருக்கக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ தான் வளர்ந்தாலும் நமக்கு காய் கொடுக்காது. அது வேஸ்ட்டுங்க. இப்படி ஒரு 4 செடி இருந்துச்சுன்னா போதும். நம்ம குடும்பத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் வந்து நம்ம தினமும் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்க, இன்னைக்கான அறுவடை ரெட்டும் க்ரீனும் சேர்ந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சை மிளகாய் செடி வளர்த்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஒரு 4-5 செடி வளர்த்திட்டோன்னா நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய வேலை நமக்கு மிச்சம்.